ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதைப்போமா சேனல். இது உங்களில் ஒருத்தி உங்கள் பத்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 part பாஸ்தா ப்ளஸ் broken mind இம்ப்ரையாட்டிக் காம்ப்ளெக்ஸ். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். கார்லிக், ஆனியன், கேபேஜ், கேரட், கேப்சிகம் அண்ட் ஸ்வீட் கார்ன். அதுக்கப்புறமா சீஸும் பட்டர் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 part அப்படின்றதுனால நம்ம ஒரு குக்கரில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிக்கனமான கடாயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால பட்டர் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டுட்டு அது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேசாக ஃப்ரை ஆனாலே போதும். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு உடனே நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை போட்டுருவோம். அதை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 part அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரை ஆகணும் இல்லை வேகணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது கேப்சிகம். நான் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பசங்க பாஸ்தா சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த காய் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க குட்டீஸ்லாம் காய்கறி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்சதில் இந்த மாதிரி காய்கறி ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால தான் நானும் இன்றைக்கி வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட் கார்ன். இது என் பொண்ணுக்காக ஆசையாக கேட்டால் ஸ்வீட் கார்ன் போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவளுக்காக தான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் போட்டு பாஸ்தா ரெடி பண்ணுறோம். எல்லா காயும் போட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சால்ட்டு. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பாஸ்தா அது 2த்துக்கு சேர்த்து அதுக்கு ஒன்றா இப்பயே நம்ம போட்டுடலாம். ஏன்னா உடனே நம்ம மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நெக்ஸ்ட்டு பாஸ்தா மசாலா இல்லைன்னா பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு அதுக்கு அடுத்து சோயா சாஸ். அது பார்த்திங்கன்னா ஒரு 1½ ஸ்பூன் போதும். அதிகமாக தேவையில்லை. சும்மா அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 1½ ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ கெட்சப். ஸோ டொமேட்டோ கெட்சப் குழந்தைங்களுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் பிடிக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எவ்வளோ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் டொமேட்டோ கெட்சப் எங்கள் பிரின்சஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே 4 ஸ்பூனாக ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மசாலா போடும்போது எதுவுமே மிக்ஸ் பண்ணல இல்லையா. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த வெஜிடபிள் கூட செய்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்ஷோட ஹீரோ பாஸ்தா. ஸோ 1 கப் பாஸ்தாக்கு 1 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுன்னு அவசியம் இல்லை. இது நான் 4 பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சம் பெரிய பவுலில் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் வாட்டர் ரேஷியோ மட்டும் 1:1 தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு மூடிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் தண்ணி ஊற்றுற வீடியோவை என் பாப்பா நான் தான் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அதை கட் பண்ணி விட்டுட்டா. அதனால தான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக லைம் ஜூஸ் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லைம் ஜூஸ் ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சீஸ் ஆட் பண்ண போகிறேன்.
ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து சீஸ் போட்டு நல்லா க்ரீமியாக கொடுத்தோன்னா அவங்களும் வந்து நல்லா ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீஸும் வந்து வீக்லி ட்வைஸ் சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்டு சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்யூப் சீஸ், செடார் சீஸ், நிறைய சீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அந்த சீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சீஸ் ஆட் பண்ணிட்டோம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு சும்மா மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப போட்டு கிளறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மைல்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக 2 விசில் தான் நம்மளோட பாஸ்தா சட்டுன்னு ரெடி ஆகிடும். வாங்க அதுக்குள்ளே நம்ம கதைக்கு போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக் அண்ட் மை இம்ப்ரையாட்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இம்ப்ரையாட்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ எனக்கும் என்னோடய அப்பியரன்ஸை வச்சு நிறைய இம்ப்ரையாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. குள்ளமாக ஒல்லியாக கருப்பாக இருக்கும், யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நானே எனக்கு நினச்சிக்கிட்டு ரொம்ப ரிசர்வ்டாக யார்கிட்டையும் பேசாமல் இருப்பேன். நல்லா படிப்பேன், ஆனாலும் வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது இருக்காது. ஸோ என்னோடய 6th ஸ்டாண்டர்ட் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ 6th to 12th வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே வந்து 5லேருந்து 6 செக்ஷன் இருக்கும், பெரிய ஸ்கூலு. ஸோ என்னோடய 6th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 7th ஸ்டாண்டர்ட் அப்போது ஒரு நாள் ப்ரேயர் டைமில் எங்கள் ஹெச்எம் வந்து பத்மாவதி கம் டு த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஷிவரிங்காக இருந்துச்சு. பட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 6th ஸ்கூல் ஃபஸ்ட் வந்ததுக்காக ப்ரைஸ் கொடுக்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில், அவ்வளோ கிளாப்ஸுக்கு நடுவில் ப்ரைஸ் வாங்கினது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்பொழுது நிறைய அக்கா அண்ணா எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. டீச்சர்ஸு, என்னோடய கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த செகண்ட் என்னோடய இம்ப்ரையாட்டிக் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னது புரிஞ்சுது. படிக்கணும், நல்லா படிக்கணும், படிப்பு தான் வந்து நமக்கு வந்து எப்போவுமே நம்ம கூட வரும் அப்படின்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்பியரன்ஸ் எப்போவுமே நம்மளோட அடையாளமாக இருக்கவே இருக்காது. நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் அது மட்டும்தான் நம்மளுடைய அடையாளம். நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோமோ அதுதான் வந்து எல்லார் மனசுலேயும் ரொம்ப நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுது. ஸோ அதுலேருந்தே வந்து இந்த இம்ப்ரையாட்டிக் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற கோலை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து என்னோடய ரியல் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற இம்ப்ரையாட்டிக் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே ப்ரோக் பண்ணிவிட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நோக்கி, உங்களோட கோலை நோக்கி நகருங்க. அது கண்டிப்பாக நம்மளோட அச்சீவ்மெண்ட் எப்போயுமே நம்மளோட அடையாளமாக நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாஸ்தாக்குள்ளே போவோம். பாஸ்தா நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட லிட்டில் பிரின்சஸ்க்கு கொடுக்க போகிறோம். அவங்க சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அவங்களோட கமெண்ட் தான் நம்மளோட வியூவர்ஸ் கமெண்ட்டு. ஸோ லெட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட பாஸ்தாக்கு என்னோடய பிரின்சஸ் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட ஒரு சூப்பரான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.